இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது முதல்ல அதெல்லாம் ஏஐன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இதெல்லாம் உண்மை அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே மிகப்பெரிய பேரிடரை நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். கடல்ல சுனாமி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அதுவே ஒரு நதியில வந்துச்சுன்னா அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த பாதிப்பை தான் இன்னைக்கு நேபாள் சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட 30 மீட்டர் உயரத்துக்கு வெள்ளம் வந்திருக்கு. இதுல இந்தியர்கள் நிறைய பேரும் சிக்கியிருக்காங்க. என்ன நடந்துச்சு? இதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீடைல்டாக இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்பில் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் ப்ளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். முதல்ல மேப்பை பார்த்துடலாம். அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவும் சீனாவும் மிகப்பெரிய அளவுல எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டுறலாம். நேபாள், இந்தியா, சீனா இந்த 3 நாடுகள் உரசுற இடத்துல இருக்கிற அந்த மேப்பை மட்டும் நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். மேல இருக்கிறது திபெத். திபெத் வந்து சீனாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு பகுதி. அவங்க தனியாக சுதந்திரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேற ஒரு டாபிக். அதை பத்தி தனியாவே நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். திபெத் மேல இருக்கு. திபெத்துக்கு கீழ நேபாள் இருக்கு. நேபாளுக்கு கீழ இந்தியா இருக்கு. இந்தியாவினுடைய உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம் இந்த 4 மாநிலங்களும் நேபாளோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கு. உத்தரகாண்டும் சிக்கிமும் நேரடியாகவே திபெத்தோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கிற மாநிலங்கள். இந்த லெண்டே நதி திபெத்துல உருவாகுது. மத்திய நேபாள இருக்கிற ரசுவா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தின் வழியாக எல்லையை கடந்து உள்ள வந்து போட்டே கோசி அப்படிங்கிற ஒரு நதியோட கலக்குது. அந்த போட்டே கோசி அப்படியே தொடர்ந்து வெவ்வேறு நதிகளோட இணைஞ்சு இந்தியாவுக்குள்ள பீகார்ல இருக்கிற கந்தக் நதியில வந்து இணையுது. ஸோ இதுதான் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய மேப். சரி, இப்ப அந்த மேப்பை பார்த்தாச்சு. இந்த மேப்ல எந்த இடத்துல அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி கைலாஷ் மான்சரோவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கைலாஷ் அதாவது கைலாசம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இது திபெத்தில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி. இங்க தான் வந்து சிவனும் பார்வதியும் இருக்காங்க அப்படிங்கிறது ஹிந்து மதத்தினுடைய நம்பிக்கை. இந்த மலையை ஒட்டி இருக்கிற ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக், அதுக்கு பேர் தான் மான்சரோவர். உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல இருக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் லேக்னா அது மான்சரோவர் தான். ஹிந்து மதத்துல இது ஒரு புனிதமான தலமாக கருதப்படுது. அதனால ஒவ்வொரு வருஷமும் இந்துக்கள் நிறைய பேர் வந்து புனித யாத்திரையாக இந்தியாவில இருந்து, நேபாளல இருந்து, பல்வேறு நாடுகள்ல இருந்து போறாங்க. இந்துக்கள் மட்டும் கிடையாது, புத்த மதம், ஜெயின மதம், திபெத்தில் இருக்கிற பான் அப்படிங்கிற மதத்தை பின்பற்றுபவங்களும் இந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு ஒவ்வொரு வருஷமும் போறாங்க. இந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு மொத்தம் 3 வழிகள் இருக்கு. அதுல இந்திய அரசாங்கம் 2 வழிகள் வழியாக இந்த யாத்திரைக்கு மக்களை அழைச்சிட்டு போறாங்க. ஒன்னு உத்தரகாண்ட்ல இருந்து நேரடியாக திபெத் எல்லையை கடந்து கூட்டு போறது. இன்னொன்னு சிக்கிம்ல இருந்து நேரடியாக திபெத் எல்லையை கடந்து கூட்டு போறது. மூணாவதாக ஒரு வழி இருக்கு. இந்த வழியை அரசாங்கம் பின்பற்றுறது கிடையாது. ஆனால் தனியார் நிறுவனங்கள், தனியார் டூர் ஆபரேட்டர்ஸ் இந்த 3வது வழியை பின்பற்றுறாங்க. அதுதான் இந்தியாவில இருந்து நேபாள், நேபாள்ல இருந்து திபெத் எல்லையை கடந்து இந்த கைலாஷ் மான்சரோவருக்கு போகிறது. ஏன் இந்த பாதையை பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, நேபாளுக்குள்ள போறாங்க அப்படிங்கிறதுனால அங்க டிரான்ஸ்போர்ட் வசதி நல்லாவே இருக்கும். ஹெலிகாப்டர் கூட அவங்க அந்த எல்லையை தாண்டி போக முடியும். அது மட்டும் இல்ல, உத்தரகாண்ட் வழியாகவும் சிக்கிம் வழியாகவும் கவர்மெண்ட் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க, மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மூணாவதாக இருக்கிற இந்த நேபாள் வழியில போகும்போது தனியார் நிறுவனங்கள் மூலமாக தான் போறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த ஃபிட்னஸ் செக்கோ மெடிக்கல் டெஸ்டோ எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஸோ அதனால நிறைய பேர் இந்த டூர் ஆபரேட்டர்ஸ் மூலமாக நேபாள் வழியாக மான்சரோவர் போகணும் அப்படிங்கிற அந்த முடிவெடுத்து போறாங்க. அப்படி நேபாள் வழியாக போற டூரிஸ்ட் எல்லாம் ரஸ்வா அப்படிங்கிற மாவட்டத்தை தொட்டுட்டு தான் போகணும். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லெண்டா அப்படிங்கிற நதி திபெத்ல இருந்து நேபாள் எல்லைக்குள்ள நுழையிற மாவட்டம் தான் இந்த ரஸ்வா அப்படிங்கிற மாவட்டம். அந்த வழியாக தான் இந்த டூரிஸ்டுமே போகணும். அங்க இருக்கிற ரஸ்வா காடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் நேபாள் டிபெட்டினுடைய எல்லை செக் போஸ்ட் வருது. அந்த இடத்துல தான் அவங்களுடைய விசா மற்ற விஷயங்கள் எல்லாம் செக் செய்யப்பட்டு அந்த டூரிஸ்ட் எல்லாமே டிபெட்டுக்குள்ள அனுமதிக்கப்படுறாங்க. அங்க இருந்து கைலாஷ் மான்சரோவருக்கு பஸ் மூலமாக போறாங்க. நான் ஏன் இதை இவ்வளவு விரிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதே நேபாள் திபெத் எல்லையில இருக்கிற அந்த ரஸ்வக்வாடியில தான் நம்ம பார்த்த அந்த கோர காட்சிகள் எல்லாமே அரங்கேறி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ரசுவகாடியில இருந்த மக்கள், இந்த டூரிஸ்ட் எல்லாமே கைலாஷ் மான்சரோவருக்கு போகிறதுக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, மேல இருந்து செப்டம்பர் இடைப்பட்ட காலத்துல தான் கைலாஷ் மான்சரோவருக்கு போகிறதுக்கான உகந்த கிளைமேட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்துல இந்த நேபாள் எல்லை வழியாக அந்த கைலாஷ் மான்சரோவர் போறதுக்காக நிறைய பேர் ரசுவக்வாடிக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 400 பேர் இந்த கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை மேற்கொள்றதுக்காக மட்டுமே போனவங்க அப்படிங்கிற தகவல் வருது. இதை தாண்டி இந்த நேபாளில்
இருக்கிற அந்த குறிப்பிட்ட பகுதியை ஒட்டி இருக்கிற பகுதிகளுக்கு டூரிஸ்டாகவும் நிறைய பேர் போயிருக்காங்க. அவங்களும் இந்த வெள்ளப்பெருக்குல சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இயற்கையினுடைய இந்த கோர தாண்டவத்துல எவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த தகவலுக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூழலியல் ரீதியாக சில முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் கிளேசியர்ஸ், அதாவது பனிப்பாறைகள் இல்லாட்டி பனிமலைகள்னு கூட நம்ம இதை சொல்லலாம். இது எப்படி உருவாகுது அப்படின்னா, பல ஆண்டுகளாக இமயமலை தொடர் மாதிரியான உயரமான இடங்கள்ல பனி விழுந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ஒரு கட்டத்துல ஐஸாக மாறி, ஐஸ் பாறைகளாக மாறி, ஐஸ் மலைகளாக மாறி உருவெடுத்து நிக்கும். அதுக்கு பேரு தான் கிளேசியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனிப்பாறைகள் சம்மர் வரும்போதோ, இல்ல வெப்பம் அதிகமாகும் போதோ அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உருகும். அப்படி உருகுற தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பனிமலைகளுக்கு கீழ ஏரி போல தேங்கி நிக்கும். இந்த ஏரிகளை தான் நம்ம கிளேசியர் லேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பனிப்பாறையிலிருந்து உருகி வந்த தண்ணியால் ஏற்பட்ட ஏரி அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு கிளேசியர் லேக்ஸ்னு பேரு. இந்த ஏரியில இருக்கிற தண்ணி எல்லாம் இயற்கையான ஒரு அணைக்கட்டால அப்படியே அந்த இடத்திலேயே தேங்கி நிக்கும். அதுவரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒருவேளை இன்னைக்கு புவி வெப்பமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். குளோபல் வார்மிங். அதனால உலகம் ஹீட் ஆக பனிப்பாறைகள் எல்லா இடத்துலயும் உருகுதுன்னு சொல்றோம். இமயமலையில மட்டும் கிடையாது. ஆர்க்டிக் பிரதேசத்திலயும், அண்டார்டிகாவிலுமே கூட இந்த பனிப்பாறைகள் உருகுதுன்னு சொல்றோம். அதனுடைய எஃபெக்ட்டால இமாலயால இருக்கிற ஏதாவது ஒரு பனிப்பாறை உருகுறது வேகமாக நடந்துச்சு அப்படின்னா, அந்த தண்ணியினுடைய அளவு அதிகரிச்சு இயற்கையான அந்த தடுப்பை தாண்டி தண்ணி பாய நேரிடும். இது ஒரு காரணம். 2வது, இந்த பனிப்பாறைகள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உடைஞ்சு அல்லது ஹீட்னாலேயே கூட உடைஞ்சு மிகப்பெரிய பாறைகளாக உருண்டு வந்து இந்த ஏரியில விழுந்துச்சு அப்படின்னா, அதன் மூலமாக மிகப்பெரிய அளவுல தண்ணீர் வெளியே பீய்ச்சி அடிக்கப்படும். அந்த தடுப்பை தாண்டி இந்த தண்ணீர் பாய்ந்து ஓடும். அதாவது ஒரு வட்டமான பக்கெட்ல தண்ணி நிரம்பி இருக்கும்போது ஒரு பெரிய கல்ல தூக்கி வேகமா அடிச்சோம் அப்படின்னா, அந்த தண்ணி எவ்வளவு வேகமாக சிதறி போகும். அதே மாதிரி தான் ஒரு பெரிய மலையே அந்த ஏரியில விழுகும்போது தண்ணி ரொம்ப ஆக்ரோஷமாக வெளியே பீய்ச்சி அடிக்கப்படும். அந்த தண்ணியோட சேர்ந்து அந்த ஐஸ் மலை பாறைகளும், மத்த பாறைகளும், மண்ணும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக பாய்ஞ்சு ஓடும். இதுக்கு பேரு தான் GLOF. அதாவது கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த கோரமான வெள்ளப்பெருக்கு 2 வகையில நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பை நேபாளுடைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த GLOF, அதாவது கிளேசியர்னுடைய ஏரியில மிகப்பெரிய பனிப்பாறையோ இல்ல வேற ஏதாவது பாறைகளோ மண் சரிவோ ஏற்பட்டு அந்த தண்ணி மிக வேகமாக தெரிச்சு வந்திருக்கலாம். அதன் மூலமாக இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது முதல் கணிப்பு. 2வது, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த லெண்டே ரிவர் இருக்கு இல்லையா, அந்த லெண்டே ரிவரை ஒட்டி இருக்கிற ஏதோ ஒரு பனிமலை அல்லது பனிப்பாறை உடைஞ்சு விழுந்திருக்கணும். அது உடையறதுக்கு காரணம் நிலநடுக்கமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த இமயமலை பகுதியில ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ரிக்டர் அளவுகோல அது 4.4ஆகவும் பதிவாகி இருக்கு. சோ அப்படி ஒரு நிலநடுக்கத்தால பனிப்பாறை உடைஞ்சு அந்த பனிப்பாறையோட சேர்ந்து மண்ணு, கல்லு, பாறைகள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா லிண்டே ரிவர். அந்த லிண்டே ரிவருக்கு நடுவுல வந்து எல்லாம் அணைக்கட்டு மாதிரி தேங்கி நின்றுருக்கு. ஸோ அந்த இடிபாடுகளுக்கு பின்னாடி அந்த வழியாக போய்கிட்டு இருந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி ஒட்டுமொத்தமாக குவிஞ்சு கிடந்திருக்கு. அது ஒரு கட்டத்துல தாக்கு பிடிக்க முடியாம சிதறி போகவே ஒட்டுமொத்த தண்ணியும் பாறைகள் மண்ணுகளோட சேர்ந்து அடிச்சுக்கிட்டு ஒரே வேகத்துல கீழே இறங்கியிருக்கு. அதாவது ஒரு டேம் உடைஞ்சிச்சு அப்படின்னா எப்படி தண்ணி எல்லாம் வெளியே பீச்சிக்கிட்டு போகுமோ, அதே மாதிரி தான் இந்த லிண்டே ரிவர்ல இருந்து அந்த இடிபாடுகள்ல இருந்து தண்ணீர் பாறைகளோட சேர்ந்து பீச்சிட்டு வந்திருக்கு. அதனால தான் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறாங்க. சரி, இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு வரப்போகுது அப்படின்னு யாருமே முன்கூட்டியே சொல்லலையா? எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையே அங்கதான் இருக்கு. இது எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்துல சட்டுன்னு நடந்து முடிஞ்சிருது. ஒரு டேம் உடைச்சுக்கிட்டு தண்ணி வருது அப்படின்னா அது எவ்வளவு வேகத்துல போகுமோ அதை விட பல மடங்கு வேகத்துல இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா அந்த பனிப்பாறை எப்போ உருகி விழுந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. முதல்ல அப்படி ஒரு பனிப்பாறை எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுமே யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண மலை கிடையாது இமயமலை அப்படிங்கிறது. ரொம்ப காம்ப்ளெக்ஸான மலை. அது அவ்வளவு ஈஸியாக நம்மளால போய் பார்த்துட முடியாது. எது எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிராது. சேட்டலைட் மூலமாக தான் இந்த பனிப்பாறைகள் எங்க இருக்கு, மலைகள் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியை நம்ம செய்ய முடியும். வர வீடியோஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வாட்டுக்கு சாதாரணமா நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு பக்கம் வெள்ளம் வந்துகிட்டே இருக்கும். அதனால இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல தான் நடந்திருக்கு. கேராங் போர்ட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நேபாள இருந்து திபெத்துக்குள்ள வர்றவங்க நுழையறதுக்கான அந்த பார்டர் செக் போஸ்ட், அந்த பார்டர் செக் போஸ்ட்ல தான் முதல்ல தாக்கம் ஏற்படுத்தப்படுது. அது தொடர்பான ஒரு வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவை பாருங்க.
எவ்வளவு ஹைட்டுக்கு வெள்ளப்பெருக்கு வருதுன்னு பாருங்க. பஸ் எல்லாம் மேல ஒரு தளத்துல நிக்குது. அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஆர்ச் மாதிரி மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸ கட்டியிருக்காங்க. அதுவே எப்படியும் 50, 60 அடி ஹைட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி அதை மூழ்கடிக்கிற அளவுக்கு இந்த வெள்ளம் வந்து ஒட்டுமொத்தமாக பாஞ்சு வருது. அந்த வெள்ளம் போனதுக்கு பிறகு அந்த இடம் இருக்கிற தடயமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லா மண்ணு, சகதியால மூடப்பட்டுருது. அந்த வெள்ளம் நேபாள் எல்லையில ராசுக்வாடி வழியாக வந்து போட்டேகோசி ரிவர்ல கலந்து அங்கிருந்து ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு நகரமாக அடிச்சுக்கிட்டு போயிருக்கு. திமுரே, சைப்ராபிசி, மைலாங், பெத்ராவதி, திரிசூலி, நுவாகோட் அப்படின்னு ஒவ்வொரு இடங்களாக அடிச்சிட்டு வந்திருக்கு. இது எல்லாம் அந்த பகுதியில டூரிஸ்ட் அதிகமாக தங்கறதுக்கு பயன்படுத்துற இடங்கள். அதுபோக முக்கியமான கிராமங்கள் இருக்கிற ஏரியாவும் கூட. இந்த ஊர்கள் எல்லாமே மலைப்பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. மலைப்பகுதியிலுமே உயரமான இடத்துல இருக்கிறவங்க இந்த வீடியோஸை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா, இவ்வளவு கோரமான ஒரு விஷயம் நடந்ததே நமக்கு தெரியாம போயிருக்கும். குறிப்பா இந்த வெள்ளப்பெருக்கு நடந்தத பத்தி லேட்டாக தான் தகவல் வெளியே தெரிஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வெள்ளத்துல அங்க இருக்கிற டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாமே அழிக்கப்பட்டு. அதை தாண்டி பாதுகாப்புக்கு இருந்த ராணுவம், போலீஸ் ஃபோர்ஸ் இவங்க இந்த வெள்ளத்துல சிக்கி என்ன ஆனாங்கன்னு தெரியல. அவங்க மூலமாகவே தகவல் போயிருக்கும். அதுவும் போகல. இங்க ஒரு ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருந்துச்சு. அந்த பவர் பிளான்ட்டும் இந்த வெள்ளத்துல அடிக்கப்பட்டுருச்சு. அங்கிருந்த அதிகாரிகள் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இந்த ஊர்கள்ல இருந்த அரசு அதிகாரிகள் அவங்க கிட்ட இருந்தும் எந்த தகவலும் வரல. ஒரு 5, 6 மணி நேரம் கழிச்சு தான் தகவல் வெளியே போயிருக்கு. அதுக்கப்புறமாக தான் உடனடியாக மீட்பு பணிகள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வெள்ளப்பெருக்கு கோர தாண்டவம் ஆடி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த ஊர்களை எல்லாம் பார்க்கும்போது ஃபுல்லாக மண்ணால மூடப்பட்டிருக்கு. கட்டடங்கள் தரைமட்டமாக இருக்கு. அந்த சகதியில இன்னும் நிறைய மக்கள் சிக்கியிருக்கலாம் அப்படிங்கிற அபாயமும் ஏற்பட்டிருக்கு. நம்ம இந்த வீடியோவை அதிகாலை 4 மணிக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல வந்த அப்டேட்டின் படி 157 பேர் இதுவரைக்கும் உயிரிழந்திருக்கிறதாக இந்த மீட்பு பணிகள்ல தெரிய வந்திருக்கு. இந்தியாவில இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 133 பேர் அங்க போயிருக்கிறதாக தகவல் வெளியா இருக்கு. அவங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. சீனாவுல இருக்கிற இந்திய எம்பசி சில முக்கியமான ஹெல்ப்லைன் நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸை நான் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில இருந்து 57 பேர் இந்த பயணத்துக்கு போயிருக்காங்க. எல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த ஏரியாவை சுத்தி இருக்கிறவங்க டூரிஸ்ட் ஆபரேட்டர் மூலமாக போயிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அதுல 3 பஸ்ல போனவங்க, ஒரு பஸ் மட்டுமே முன்னாடி நின்றுருக்கு. அதனால அந்த பஸ்ல இருந்தவங்க சேஃப் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 பேரோட தொடர்பு கொள்ளப்பட்டுருச்சு. அவங்க சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 37 பேரை தேடும் பணி தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அங்க சிக்கி இருக்கிறவங்களுடைய உறவினர்கள் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை கோஆர்டினேட் பண்றதுக்காக ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸையும் உங்களுக்கு நான் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன். நேபாளுக்கு நிவாரண உதவி வழங்குறதுக்காக விமானப்படையினுடைய 2 விமானங்கள் அங்க போக இருக்கிறதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு நாடுகளும் நேபாளுக்கு நாங்க உதவிக்கரம் நீட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீட்பு பணியில உதவுறதுக்காக பல எக்ஸ்பர்ட்ஸ் அனுப்புறதாகவும் நிறைய நாடுகள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அந்த வெள்ளப்பெருக்கு எங்க இருக்கு? அந்த வெள்ளப்பெருக்கு அப்படியே அந்த போட்டிகோஷி அப்படிங்கிற நதிக்குள்ள வந்து நாராயணி அப்படிங்கிற நதியில கலந்து கந்தக் நதி வழியாக இந்தியாக்குள்ள நுழையிறதுக்கான அந்த ப்ராசஸ்ல இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இதனால பீகார் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கந்தக் நதியில கட்டப்பட்டிருக்கிற கந்தக் டேம்ல இருக்கிற தண்ணியை உடனடியாக திறந்து விட்டுட்டாங்க. ஒருவேளை அந்த வெள்ளம் இங்கே வேகமாக வரும்போது அணையிலேயே அது தடுத்து நிறுத்தப்பட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற தண்ணியை திறந்து விட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தொடர்ந்து அந்த வெள்ளப்பெருக்கு ரிலேட்டடாக என்ன நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இது போன்ற கோர வெள்ளம் வருது, இதுதான் முதல் முறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுக்கு முன்னாடியும் வந்திருக்கு. சமீபத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா 2025 ஜூலைல இதே நதிகள்ல இதே மாதிரியான GLOF அப்படின்னு சொல்லப்படுற கிளேசியர் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் நடந்திருக்கு. அப்போ 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனா அப்ப நடந்ததை விட இப்ப பல மடங்கு பெருசா வந்தது தான் இப்ப நம்மளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்ல, இது நேபாள்ல மட்டும் நடக்கல. சிக்கிம்ல 2023ல இதே மாதிரியான ஒரு கோர வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. 2013ல கேதார்நாத் யாத்திரையில இதே மாதிரி ஒரு கிளவுட் பஸ்டும் GLOFம் சேர்ந்து நடந்ததுல நூத்துக்கணக்கானவங்க கொல்லப்பட்டாங்க. ஏன் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, இமயமலையில இந்த மாதிரியான கிளேசியர் லேக்ஸ் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்கு. எண்ணிக்கையில பார்த்தோம் அப்படின்னா 28,000 கிளேசியர் லேக்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கீட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கிளேசியர் லேக்ஸினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா புவியினுடைய வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க பனிப்பாறைகள் உருகி அங்கங்க புதிய புதிய லேக் ஏரிகளாக உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏரிகள்ல எப்ப வேணா இன்னைக்கு நடந்த மாதிரி மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது எல்லாமே ஒரு ரிஸ்கான ஏரியா தான் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்தியால மட்டுமே இப்படி 7,800 கிளேசியர் லேக்ஸ் இருக்குன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. சரி, இந்த மாதிரியான கிளேசியர் லேக்ஸ்ல இன்னைக்கு நடந்த மாதிரியான வெள்ளப்பெருக்கு நடக்காம தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்களால அது முடியாது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவங்க செய்ய முடியும். என்ன அப்படின்னா,
புவியை வெப்பமயம் ஆகாம தடுக்கிறது. அதாவது நம்ம செய்யற பொல்யூஷன், நம்ம வெளியிடுற எமிஷன் இதையெல்லாம் குறைச்சுக்கிட்டோம், சூழலியலை பாதுகாத்தோம், காடுகளை பாதுகாத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான வெள்ளப்பெருக்குகளை, இயற்கை பேரிடர்களை நம்மளால தடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்ப 10 இடங்கள்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நாளைக்கு அது 8 இடங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கையில இருக்கு. அதை நம்மளால செய்ய முடியும். அப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விலாவரியாக ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அதுல எல் நீனோவினுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், இந்த வருஷம் ஹீட் எப்படி இருக்கும், இதனால சூழலியல் மாறுமா, என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி ரொம்பவே தெளிவாக, ரொம்பவே டீப்பாக டிகோட் பை வெங்கட் சேனல்ல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்கை நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பாருங்க. தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கு தொடர்பாக பல்வேறு தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அப்பதான் அல்காரிதம் மூலமாகவே நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.